அக்கா வர்றாங்க, பத்திரம்டா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கக்கா. என்ன ஏதாச்சும் வாய் திறந்து சொல்றானா? என்னக்கா அவன்? நாங்களும் எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டோம். நம்ம வழிக்கு வரவே மாட்டேங்கிறான் அவன். படிச்சிருக்கான்ல, அப்ப திமிரு அதிகமா தான் இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா எதை பத்தியும் யோசிக்காம அந்த வீடியோ கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பான். சரி, அவன் நம்ம வழிக்கு வரணும். வர வரைக்கும் பச்சை தண்ணிய கூட கண்ணுல காட்டாத. சரிக்கா. ஏய், அவன் செத்துக்கிட்டு போயிட போறான். அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் தண்ணிய கொடு. சரிக்கா. அக்கா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க லெவலுக்குலாம் இவன் பொடி பையன்க்கா. பொசுவா அடிச்சு போற மாதிரி அவன் கதையை முடிச்சலாம்க்கா. ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. கதையை முடிச்சுட்டா அவன் வச்சிருக்கிற இன்னொரு வீடியோ காப்பிய எப்படி கண்டுபிடிப்ப? அந்த காப்பி எப்படியாவது என் கைக்கு வரணும். அது வர வரைக்கும் அவன் இங்கே தான் இருக்கணும், அதுவும் உயிரோட. சரிங்கக்கா. ஏண்டா, யாருக்கும் தெரியாம கொலை பண்ண சொன்ன? அத இவன ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கான். அத கூட நீ கவனிக்காம என்ன வேலை பாக்குற நீ? ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ்காரன் நம்ம ஆளுங்கிறதுனால அந்த வீடியோ காப்பியை என்கிட்ட காமிச்சு அவன் என்ன சொன்னாங்கிறதையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா அந்த லட்சுமி கிட்ட அவன் என்ன பேசினா, அந்த வீடியோவை பத்தி ஏதாவது சொன்னானான்னு தான் தெரியல. அந்த உண்மை எப்படியாவது நமக்கு தெரிஞ்சாகணும். அது அவன்கிட்ட தானே இருக்கு. அவன் சொல்ற வரைக்கும் அவனை விடாம சித்திரவதை பண்ணுங்க. சரிங்கக்கா. இத பாரு, எக்காரணத்தை கொண்டும் அவனை தப்பிக்கவே விட்டுறக்கூடாது. புரிஞ்சுதா? சுண்டக்கா பையன்க்கா அவன். எங்களை மீறி அவன் தப்பிச்சிருவானா? அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கூட ஆளையே கவுத்தாலும் கவுத்துரும். இந்த விஷயத்தை நம்ம நந்தினி கிட்ட சொன்னா அவ எப்படியாவது வெற்றியை வெளியே கொண்டு வந்துருவா. சுண்டக்கா பையன்க்கா அவன். எங்களை மீறி அவன் தப்பிச்சிருவானா? அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கூட ஆளையே கவுத்தாலும் கவுத்துரும். இந்த விஷயத்தை நம்ம நந்தினி கிட்ட சொன்னா அவ எப்படியாவது வெற்றியை வெளியே கொண்டு வந்துருவா. எதுக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ, சரியா? சரிங்கக்கா. போலாமா? அக்கா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்ன லட்சுமி, லேட் ஆயிடுச்சா? இல்லங்க, நீ பரவாயில்ல. பக்கத்துல தான் பெட்ரோல் பங்க். நான் இறங்கி நடந்தே போயிடவா? அதே எப்படி? ஒன்ன நடக்க விட்டா எனக்குள்ள ஆபத்து. அண்ணி, என்ன பயந்துட்டியா? உன்னை நடக்க விட்டா உன் தங்கச்சி மூலமா எனக்கு ஆபத்துன்னு சொல்ல வந்த. ஆமா, நீ பாட்டுக்கு இப்ப நடந்து போயிடுவ. இந்த விஷயம் நாளைக்கு உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சு எப்படி நீங்க என் அக்காவை ரோட்ல நடக்க விடுவீங்கன்னு என்ன பார்த்து 4 கேள்வி கேட்டுட்டா? ஐயோ, உன் தங்கச்சிக்கு தான் பேச வராதுல்ல. பேசலனாலும் என்ன, நாளைக்கு அவ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுல. அதுக்கு நான் ஆளாகணுமா? பேசாம நான் சொல்றத கேளு. பக்கத்துல தான் பெட்ரோல் பங்க். கார்லயே போய் பெட்ரோல் வாங்கிட்டு கொண்டு போய் உன் பைக்கு கிட்டயே உன்னை விட்டுடுறேன், சரியா? சரிங்க அண்ணி.